பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அன்னையே வாடி மாநகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. அன்னையே வாடி மாநகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. நம்பி வந்த எங்களின் நேச தாயம்மா, நம்பி வந்த எங்களின் நேச தாயம்மா, நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா, நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா. வாழ்க வாழ்க மாமரியே வாடி மாநகரின் தாயே, வாழ்க வாழ்க மாமரியே வாடி மாநகரின் தாயே. அன்னையே வாடி மாநகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. அன்னையே வாடி மாநகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம், வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம். வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம், வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம். பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம், பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம். வற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம், வற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம். வாழ்க வாழ்க மாமரியே வாடி மாநகரின் தாயே, வாழ்க வாழ்க மாமரியே வாடி மாநகரின் தாயே. அன்னையே வாடி மாநகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. அன்னையே வாடி மாநகர் அன்னையே. ஆனந்த பலியினிலே அருட்கொடை பெறவே அவனை நாம் வந்திடுவோம் ஆலயம் தேடியே. ஆனந்த பலியினிலே அருள்கொடை பெறவே அவளை நாம் வந்திடுவோம் ஆலயம் தேடி.
இயேசுவின் மக்களாய் ஒன்றிணைவோம், அன்பினை பகிர்ந்து வாழ்ந்திடுவோம். இயேசுவின் மக்களாய் ஒன்றிணைவோம், அன்பினை பகிர்ந்து வாழ்ந்திடுவோம். அவனை நாம் வந்திடுவோம் ஆலயம் தேடி ஆனந்த பலியினிலே அருள்கொடை பெறவே. அவனை நாம் வந்திடுவோம் ஆலயம் தேடி. தாயின் வயிற்றில் உருவாகிய நாள் முதலாக நம்மை என்றும் தாங்குகின்றார் தம் அன்பினும் கரங்களில். கண்ணின் மணி போல் காத்து தினம் வழி நடத்துகின்றார். தோள் கொடுத்து தாங்குகின்றார், தோழலும் ஆகிறார். கடவுளின் இரக்கத்தை அருளினை பாடவே வாழ்நாள் முழுதும் போதாது. நம்பிக்கை கொண்ட தம்மினத்தாரை கைவிட மாட்டார். ஆனந்த பலியினிலே அருள்கொடை பெறவே. அவளை நாம் வந்திடுவோம் ஆலயம் தேடி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வற்றாத வரம் தரும் வாடிமாநகர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலே திருப்பாடல் நமக்கு நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த நற்செய்தி வாசகம் நிலை வாழ்வு நிறை வாழ்வு பெறுவதற்கு ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவர் இயேசுவை நாம் எப்பொழுதும் பற்றி கொள்ள வேண்டும், அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று நமக்கு வாழ அழைக்கின்றது. முதல் வாசகம் ஞான புத்தகமாகிய சீராக் நூல் நாம் இதை சொல்கின்றது, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அறிவார், நாம் சொல்ல தேவையில்லை, அவருக்கு தெரியும் என்று. பார்ந்தவர்களே, நமது பாவங்களை இன்று அறிக்கையிட்டு ஆண்டவர் இயேசுவை எப்பொழுதும் சார்ந்து அவர் வழியாகவே நமக்கு மீட்பு என்ற நினைவோடு திருப்பலியில் நாம் பங்கு கொள்வோம். திருப்பலிக்கு தடை ஆக்கும் பாவங்களையும் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக இயேசு கிறிஸ்து நாமத்து நாமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வசனங்கள் 20 முதல் 29 முடிய. மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நல்லவர், அவர் தம் படைப்புகளை அறிவார். அவற்றை அவர் விட்டுவிடவில்லை, கைவிடவும் இல்லை, மாறாக பாதுகாத்தார். மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கணையாளி போல் திகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் திகழ்கின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார். அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார். இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்வார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கிறார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள். அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள். அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரே பாடுவர்? உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. நலத்துடன் உயிர் வாழ்வோரே அவரை போற்றுகின்றனர். ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரியது! அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது! ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள், அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள், 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 அகமகிழுங்கள். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீய செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சமில்லையோ, அவர் பேறு பெற்றவர். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு
அகமகிழுங்கள் அகமகிழுங்கள் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் அகமகிழுங்கள் துன்ப வேளையில் உன் நண்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர் பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் அகமகிழுங்கள் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் அகமகிழுங்கள் நீரே எனக்கு புகலிடம் இன்னலில் நின்று நீர் என்னை பாதுகாக்கின்றேன் உம்மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றேன் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் அகமகிழுங்கள் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் 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 அல்லேலூயா 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 இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 வாழ்வு தரும் இறைவார்த்தைகள் 17 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறேன்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்புழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது
விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனென்றில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்குள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இனி யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவளை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் மெய் காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பணத்தை கொண்டு பஞ்சு மெத்தையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தை வைத்து உணவுப் பொருட்களை வாங்கலாம், ஆனால் பசியை வாங்க முடியாது. பணத்தை வைத்து உயர்ந்த மருந்து வகைகளை வாங்கலாம், ஆனால் உடல் நலத்தை வாங்க முடியாது. பணத்தை வைத்து அழகிய புத்தகங்களை வாங்கலாம், ஆனால் அறிவை வாங்க முடியாது. பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் மகிழ்ச்சியை, மன அமைதியை சம்பாதிக்க முடியாது. இன்றைய இறை வார்த்தை, நிலை வாழ்வு வேண்டுமா, உம்மிடம் இருப்பவற்றை விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடும், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்கிறது. உங்களுக்கு செல்வம் வேண்டுமா, அல்லது செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் வேண்டுமா? Do you want gifts or giver of gifts? செல்வத்தை நம்புகிறவர் பணத்தை கேட்கிறார். கடவுளை நம்புகிறவர் கொடைகளை கடவுளிடமிருந்து கேட்கிறார். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். மண்ணுலகில் உள்ள செல்வத்தை நாடுவதை விட விண்ணுலகில் உள்ள செல்வங்களை நாடுங்கள். மண்ணுலகில் செல்வங்களை சேர்த்து வைப்பவர்கள் அங்கே பூச்சியோ புழுவோ அழித்துவிடும். விண்ணுலகில் செல்வத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியோ புழுவோ அரிக்காது. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்களுடைய உள்ளமும் இருக்கும் என்று இறை வார்த்தை சொல்கிறது. அன்பர்களே, பணம் நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒன்று என்று நினைக்கிற நமக்கு இந்த பணம் எவ்வளவு அற்பமானது, அது நமக்கு எந்த விதமான அர்த்தத்தையும் வாழ்வையும் கொடுப்பதில்லை என்ற ஞானத்தை இன்றைய இறை வார்த்தை நமக்கு மிக அழகாக கொடுக்கிறது. சபை உரையாளர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். வீண் முற்றிலும் வீண், வீண் முற்றிலும் வீண், எல்லாமே வீண். நாம் உழைப்பது வீண், நாம் சேர்த்து வைப்பது வீண். இந்த பவுலுடைய தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். உலகுக்கு நாம் எதையும் கொண்டு வரவில்லை, இந்த உலகத்திலிருந்து நாம் எதையும் எடுத்து செல்ல போவதில்லை. காரணம், இந்த உலகத்திலே நிர்வாணிகளாக வந்தோம். இந்த உலகத்தை விட்டு செல்லுகிற பொழுது நாம் வெறுங்கையராகவே நாம் போகிறோம். செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர் சோதனையாகி அந்த கண்ணியிலே சிக்குகின்றார்கள். இந்த பவுலுடையார் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற நம்முடைய இந்த வாழ்வு நவீனத்தை நம்பி இருக்கிற ஒரு வாழ்வு. வறுமையும் ஏழ்மையும் விரும்பாத உலகம் இந்த உலகம். பணக்காரர் மேலும் மேலும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏழை இன்னும் ஏழையாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த உலகத்தின் ஆசை. அது மட்டுமல்ல, முதலீடு செய்வது எப்படி, செல்வம் சேர்ப்பது எப்படி, அனுபவி ராசா அனுபவி, உண்டு உறங்கி உல்லாசமாக வாழ்ந்து என்று கற்பிக்கக்கூடிய
இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறுக்கு வழியிலே பணத்தை எப்படி சம்பாதிப்பது, நான் என்னுடைய குடும்பம் என்று வாழக்கூடிய இந்த உலகத்திலே, இப்படிப்பட்ட உலகத்தை எச்சரிக்கக்கூடிய விதத்திலே இன்றைய இறைவார்த்தை அமைந்திருக்கிறது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள். எனவே கடவுளுக்கு முன்பாக செல்வம் உள்ளவர்களாக விலை மதிப்பில்லாத அந்த வைர கற்களின் அதிபதியாகிய ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை மட்டுமே பற்றி கொண்டு வாழ இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பை கொடுக்கின்றது. நான் பணியாற்றிய பங்கிலே ஒரு முதியவர், ஃபாதர் இன்னைக்கு மதிய உணவுக்காக வர முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னபடி அந்த முதியவரை சந்திக்க நான் சென்றிருந்தேன். நாங்கள் மேஜையிலே உட்கார்ந்து மதிய உணவு உண்டு கொண்டிருந்த பொழுது கண்ணீர் மல்க அவர் அந்த உணவை கொடுக்கிற பொழுதே இவ்வாறு சொன்னார். ஃபாதர், எனக்கு 2 பிள்ளைகள், 2 பேருமே அமெரிக்காவில் இருக்கிறார்கள். என்ன கேட்டாலுமே, எவ்வளவு காசு கேட்டாலுமே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். எல்லா வசதியுமே சேர்த்து எனக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய மனைவி 3 மாதத்துக்கு முன்பாக தான் இறந்து விட்டாள். ஆனால் பணம் இருக்கக்கூடிய எனக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை, தனிமையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, அதிகமான உடைமைகளை கொண்டிருப்பதால் மகிழ்ச்சி வந்து விடாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து மேலுலக சார்ந்தவற்றை நாம் நாடுகின்ற பொழுது ஒருவருக்கு உண்மையான மகிழ்ச்சி வருகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒருவர் ஓடி வந்து இயேசு முன்பாக முழந்தாள் படியிட்டு இவ்வாறு சொல்லுகிறார், நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் நல்லவன் என்று ஏன் சொல்லுகிறேன்? கடவுளை தவிர வேற யாருமே நல்லவர் எவருமே கிடையாது. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று செய்யாதே, வஞ்சித்து பறிக்காதே, தாய் தந்தையை மதித்து நட என்று சொல்லுகிற பொழுது இவையெல்லாம் நான் என்னுடைய இளமையிலிருந்தே நான் கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது இயேசு, அன்பொழுக உம்மிடம் இன்னும் ஒரு குறைபாடு இருக்கிறது. என்ன சொல்லுகின்றான்? உன்னை விருப்பவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணுலகில் நீ செல்வராக இருப்பீர் என்று சொல்கின்றார். ஆனால் நாம் பார்க்கின்றோம், அவன் முகவாட்டத்தோடு சென்றார் என்றால் அவருக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. அதை சொன்ன பிறகு இயேசு சொல்லுவார், பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்வார். அன்பானவர்களே, அப்படி என்றால் இயேசுவுக்கு செல்வர்களை பிடிக்காதா? பணம் வைத்திருப்பவர்களே இயேசுவுக்கு பிடிக்காதா? கண்டிப்பாக கிடையாது. செல்வந்தர்களாக இருப்பது கண்டிப்பாக தவறு கிடையாது. ஆனால் கடவுளை விட செல்வத்திற்கு, கடவுளை விட பணத்திற்கு, மனித நேயத்திற்கு, மனித நேயத்தை விட நாம் செல்வத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அதுதான் தவறு என்று சொல்லுகின்றார். இறை ஆட்சியுடைய முதல் படி என்ன? தன்னை இழப்பது. லூக்காஸ் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. நாம் எல்லாருமே மரிப்போம், நாம் எல்லாருமே இறப்போம், உண்மைதான். மரித்த பிறகு நாம் மோட்சம் போவோமா அல்லது மோசம் போவோமா? நாம் மரித்த பிறகு நாம் மோட்சம் போவோமா அல்லது மோசம் போவோமா? என்னுடைய வாழ்வின் உண்மையான செல்வம் என்று நான் எதை நினைக்கிறேன்? இன்னைக்கு பணத்திற்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்மள பல பேருக்கு இன்னைக்கு வீடு ஒரு லாட்ஜாக மாறிவிட்டது. இன்னைக்கு பிள்ளைகள்ட்ட கேட்டா தெரியும், சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா எவ்வளவு நேரம் எங்களோட நேரம் செலவு செய்யறாங்க. இன்னைக்கு நான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், உண்மைதான். பணத்துக்காக ஓடுகிறோம். எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஓடுகிறோம்? எத்தனை பேர் நாம் ஆண்டவரை தேடி ஓடுகிறோம்? ஆங்கிலத்திலே இவ்வாறு சொல்வார்கள், மணி கேன் பி a good servant but a bad boss. பணம் என்பது ஒரு நல்ல வேலையாள், ஆனால் மோசமான தலைவன். மணி கேன் பி a universal passport except heaven. பணம் எல்லா இடத்திற்கும் அழைத்து செல்லும், விண்ணகத்தை தவிர. மணி கேன் பி a universal provider of everything except happiness. பணம் எல்லாவற்றையும் கொடுப்பும், மகிழ்ச்சி தவிர. இதுதான் பணத்தினுடைய தன்மை, செல்வத்தினுடைய தன்மை. தான் இயேசு தான் சொன்ன 38 ஓமையிலே 12 ஓமையிலே இந்த செல்வத்தை பற்றி சொல்லுகிறார். விவிலியத்திலே 1300 இடங்களிலே இந்த செல்வம் பற்றி அந்த குறிப்புகள் விவிலியத்திலே நமக்கு தரப்பட்ட. இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்தது கடவுள், எல்லாவற்றின் அதிபதி கடவுள். கடவுள் தான் இந்த உலகத்தின் முதலாளி, நம்முடைய குடும்பத்தின் முதலாளி. அதற்கு அந்த முதலாளியின் பயனாளர்கள் தான் நாம். அவர் படைத்த
எல்லாவற்றையும் பராமரிக்கக்கூடிய வேலையாட்கள் தான் நாம். இந்த உலகத்திலே நாம் சொந்தம் கொண்டாட எதுவுமே கிடையாது. நாம் எல்லாவற்றையுமே கடவுளிடமிருந்து பெற்றோம். எனவே நாம் நமது என்று சொல்ல நம்மிடம் எதுவுமே இல்லை என்பதால் கடவுள் கொடுத்த எல்லாவற்றையும் காக்கவும் பாதுகாக்கவும் நமக்கு கடமை உண்டாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன? கடைசி நாளிலே அந்த மீட்பு. நாம் கடவுள் கொடுத்த அந்த பொறுப்பை, செல்வத்தை, பொருட்களை எப்படி பராமரிக்கிறோம் என்பது பொறுத்துதான் இந்த உலக செல்வத்தை கொண்டு விண்ணகத்தில் செல்வத்தை சேர்ப்பது நம்முடைய செயல்பாடுகள் விண்ணகத்திற்கு செல்ல அது துணை செய்யும். நாம் கடவுளை சொந்தமாக்க போகிறோமா அல்லது இந்த உலகத்தை சொந்தமாக்கிக் கொள்ள போகிறோமா? Do you want gifts or giver of gifts? உலகமா கடவுளா? பணமா கடவுளா? விண்ணகத்திலே எப்படி பொருள் சேர்ப்பது? கடவுள் கொடுத்த வாழ்வினை, நேரத்தினை நல்ல முறையிலே பயன்படுத்தி வாழ்வது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சராசரி ஆண்டு 70 ஆண்டுகள். இந்த 70 ஆண்டை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்த 70 ஆண்டுல சாப்பிட்றதுக்கு மட்டும் 6 வருடங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். வேலை செய்ய 11 ஆண்டுகள். கேளிக்கைகளை குறிப்பாக நாம் வாழக்கூடிய நம்முடைய காலகட்டத்துல நம்ம செல்போனோட நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்டுகள் இந்த 70 ஆண்டுல ஏறக்குறைய 14 ஆண்டுகள். தூங்குவதற்கு 24 ஆண்டுகள். நம்ம கோவிலுக்கு வர்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய நேரம் ஒரு 6 மாசம், அவ்வளவுதான். மொத்தம் எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி இருக்கிறோம்? அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. தன்னுடைய நாட்டிலே ஒரு உயர்ந்த மலையிலே ஒரு அழகான ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. அவனுடைய ஆசைப்படியே அந்த மாளிகை அழகாக கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்த பிறகு தன்னுடைய அரண்மனையிலிருந்து அந்த புதிய அரண்மனைக்கு அழகான வைர கற்களை பெட்டிகளிலே அடுக்கி ஒரு ஒட்டகத்தின் மேல் வைத்து அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். அவ்வாறு பயணிக்கின்ற வேளையிலே ஒரு பெட்டியானது தவறி விழுகிறது. அந்த வைர கற்கள் தரையிலே சிதறி போயிற்று. அரசு சொன்னான், கீழே விழுந்த அந்த வைர கற்களை யார் எடுக்கிறாளோ அது அவளுக்கே சொந்தம் என்று சொல்கிறான். தனக்கு பின்னாடி வந்த அந்த படை வீரர்கள் எல்லாருமே ஓடி போய் அந்த வைர கற்களை பொறுக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு படை வீரன் மட்டும் அந்த அரசனை அவன் பின்தொடர்ந்து வந்தான். அரசன் கேட்டான், ஏன் உனக்கு அந்த வைர கற்கள் வேண்டாமா? உனக்கு செல்வம் வேண்டாமா? ஏன் கீழே விழுந்த அந்த வைர கற்களை நீ குனிந்து எடுக்கவில்லை என்று கேட்ட பொழுது அந்த படை வீரன் சொன்னான், என்னுடைய செல்வம் அரசர் நீங்கள், என்னுடைய செல்வம் அரசர் நீங்கள், நீங்கள் இருக்க அதை நான் ஏன் எடுக்க வேண்டும் என்று சொன்னாராம். அன்பானவர்களே, இன்னைக்கு விலை மதிப்பில்லாத வைர கற்களின் அதிபதியாகிய ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை நான் பின்பற்றினோம் என்றால் நமக்கு எல்லாமே சேர்த்து கொடுக்கப்படும். இன்னைக்கு வைர கற்கள் வேண்டுமா? வைர கற்களை கொடுக்கக்கூடிய அந்த வைர கற்களின் அதிபதியாகிய ஒப்பற்ற செல்வமாம் இயேசு வேண்டுமா? செல்வம் வேண்டுமா? பணம் வேண்டுமா? அல்லது அந்த பணத்தை தரக்கூடிய செல்வத்தை தரக்கூடிய கடவுள் வேண்டுமா? உன்னிடம் இன்னும் ஒரு குறைபாடு இருக்கிறது. உன்னிடம் இருப்பதை விற்று ஏழைகளுக்கு கொடு. நம்முடைய வாழ்விலே நினைவாழ்வு வேண்டுமா? அரசர் இயேசுவை முழுமையாக நாம் பின்பற்றுவோம். அந்த படை வீரர்கள் வைர கற்களை பொறுக்கியது போல நம்முடைய வாழ்விலே மண்ணோடு மண்ணாக மக்கி போகிற நிலையற்ற அந்த பணத்தை, காரியங்களை நாம் பொறுக்குவதை தூக்கி எறிந்துவிட்டு நிலை வாழ்வை நாம் உரிமையாக்க முயற்சி செய்வோம். இந்த நாளிலே நம்முடைய +2 மாணவ மாணவிகள் தங்களுடைய அரசு பொது தேர்வை இன்று நாளிலே ஆரம்பிக்கின்றார்கள். இந்த நாளிலே மிக சிறப்பானதிலே அரசு பொது தேர்வில் கூடிய மாணவ மாணவிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஒரு பயம் இல்லாமல் மன தைரியத்தோடு இந்த தேர்வை சந்திக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் நிறைவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க, பெற்றோர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளோடு உடன் பயணிக்க இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தந்ததெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? சகோதர சகோதரிகளே, என்னிடம் உங்களை மானை பலி தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பரிலிருந்து நாங்கள் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களில் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவருமாகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு ஊந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின்கிட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானுக்கு எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று தலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பிராங் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்துருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு என் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் உள்ளம் வாரும் இயேசுவே, என்னுயிர் தெய்வமே. என் உள்ளம் வாரும் இயேசுவே, என்னுயிர் தெய்வமே. என் மனம் உன்னை தேடும், என் உள்ளம் உன்னை பாடும். என் மனம் உன்னை தேடும், என் உள்ளம் உன்னை பாடும். உணவாக எனில் வாரும் இயேசுவே, உறவாக என்னை காக்கும் எந்தன் தெய்வமே. என் உள்ளம் வாரும் இயேசுவே, என்னுயிர் தெய்வமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீக்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை, அவர் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. அருள் நீரை மறியே அருள் நீரை மறியே என்று வேண்டும் ஜெபமாலை. அருள் நீரை மறியே அருள் நீரை மறியே என்று வேண்டும் ஜெபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்கு செய்யும் ஜெபமாலை. அரவணைக்கு செய்யும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை.